ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சுடலை மாடசாமி அவங்களுடைய ப்ரெடிக்ஷன், அவங்களுடைய மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிஸ்டர் ரெக்வஸ்டடாக கேட்டிருந்தாங்க இந்த டாபிக் பண்ண சொல்லி. நான் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன், பட் சம்திங் கேண்டிலில் பண்ணலாம், கேண்டில் பேக்ஸ் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ ரீடிங்கில் எனக்கு மிக்சடு எனர்ஜி தான் எனக்கு தெரியுதுங்க. இங்கே பார்க்குறவங்க குரு, அதாவது குரு தசை நடக்கிறவங்களா இருக்கலாங்க, இல்லை குரு புத்தி நடக்கிறவங்களா இருக்கலாம், கேது தசை கேது புத்தி, இல்லை 7 சீரீஸ் 3 சீரீஸ் இருக்கிறவங்களா இருக்கலாம். சிலர் 6 சீரீஸ் கூட இருக்கலாம். சுக்கிரதசை சுக்கிர புத்தி. இங்கே என்ன மெயினாக இருக்குது அப்படின்னா, இந்த சுக்கிரன் அப்படின்றது இங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னா, சில இன்ட்ரப்ஷன் அப்படின்றது சிலருக்கு இருக்குது, சிலருக்கு ஒரு பிகின் அப்படின்றது இருக்குது. அதாவது அது கடந்து வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சிலருக்கு வருது. சிலருக்கு அதுலேயே இன்னும் இருக்கிறீங்க. அந்த சந்தோஷங்கள் உங்களால் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அனுபவிக்க முடியலை. சில கஷ்டங்கள் அப்படின்றது போயிட்டுருக்கு. சிலர் ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ், டர்னிங் பாயிண்ட் அப்படின்றது வரப்போகுதுங்க. ஓகே, ஸோ அதில் ஈடுபாடு அதிகமாக எனக்கு தெரியுறீங்க. சம் ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே மெயினாக சிலருக்கு இந்த சுக்ரன் ரிலேட்டட் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிலருக்கு ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஒரு விடுவு காலம் வந்துருச்சு, ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது மீனிங். அது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே மீன் வருது. இதே இன்னும் ஒரு மைனஸில் வச்சுருக்கீங்க, அதாவது உங்களுக்கு வேயே புரியலை, எப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில், இது லவ் சிச்சுவேஷன் மட்டும் எடுத்துக்காதீங்க, சம் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக சில மனிதர்கள் மூலியமாக ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்கள உங்களால் உங்களுடைய சிச்சுவேஷன் அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்களுடைய ஒரு வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை பற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாங் பீரியட் கூட அது இருக்கலாம். அந்த லாங் பீரியட்குள்ளே அந்த ஒரு புரிதல் அப்படின்றது கூட அவங்களுக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு காசிப் அப்படின்றது நிறைய தெரியுதுங்க, பின்னாடி போயிட்டுருக்கு உங்களுக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரீடிங் உங்களுக்கு உங்களோட எனர்ஜிஸ் தான் எனக்கு காமிக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஒரு இப்போ நீங்கள் எல்லா விதமான ஒரு கஷ்டங்கள் அது எப்படின்னா, நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த ஒரு அனுசரிச்சுட்டு போய் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்காது. அது இங்கே ரிலேட்டட் ரொம்ப க்ளோஸ் பர்சன், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தெரியுது. ரொம்ப வன்மம் அப்படின்றது சொல்லலாம். அதுக்கு ரொம்ப மனசில் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்குது. அது எப்படியாவது ஒரு ரூபமாக உங்கள் மேலே காமிச்சிடுறாங்க, அந்த மாதிரியும் வருதுங்க. சிலர் ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், எப்போ இவங்க சேருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். அதனால் ஒரு மன வருத்தம், மன கஷ்டம், ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி,
சிலருக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், சிலருக்கு வந்து ஒரு லவ் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை பிரதர் சிஸ்டர்னால் உங்கள் கசின் கூட இருக்கலாம் மேபி. சில தொழிலில் கூட இருக்கலாம். அல்லது இப்போ வந்து நீங்கள் மேரிட் அப்படின்னா அவங்களுடைய ஒரு பிரதர் சிஸ்டர் கூட உங்களோட வந்து ஒரு பேசுகிறதா இருக்கலாம். ஸோ சம்திங் ரிலேட்டட் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி வைஸ் வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜி சொல்லாங்க. ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை, ஒரு மனசில் வந்து ஹெவினஸ் அப்படின்றது தெரியுது. உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி போயிட்டுருக்கு. நிறைய ப்ரோக்கன் ஹார்ட்ஸ் கூட எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சிலருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் தெரியுது. என்னென்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி நீங்கள் வந்து கொண்டு வர போகிறீங்க. சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கீங்க, சில விஷயங்கள்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க. ஸோ நியூ லைஃப் அப்படின்றது வந்து தெரியுது. ஓகே, சிலருக்கு வந்து என்ஜாய்மெண்ட் லைஃப்பில் வந்து ஒரு பிகினிங் அப்படின்றது வந்து சுக்ரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தெரியுதுங்க லைஃப்பில். அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸை விட மைனஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியுது. ஸோ சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. பட் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ மன கஷ்டம், சில பேருடைய ஒரு சமாளிக்கவே முடியலை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாம். நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் ஸோ உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க ஸ்பேஸ் கொடுக்கலாம். அல்லது வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அவங்கள வந்து என்னென்னா இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய டைம். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைம் தான் உங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும். உங்களுடைய ஒரு மனக்கஷ்டம் நீங்கள் விலகி போனாலும் இதில் வந்து மெயினாக என்னென்னா நீங்கள் விலகி போனாலும் அந்த பர்சன் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் கூட இருக்கலாங்க, வந்திருக்கு. ஸோ இங்கே மெயினாக வந்து 2 ways இருக்குது உங்களுடைய சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு. ஒன்று, நீங்கள் வந்து இந்த டாக்ஸிக் சிச்சுவேஷன்லேருந்து உங்களுடைய பாடி அண்ட் மைண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் கனெக்டிவிட்டியாக இருங்க. தேர்ட் ஒன் வந்து உங்களுடைய மதர் ஹெல்ப் அப்படின்றத வந்து கேட்கலாம். மதருடைய ஹெல்ப் கண்டிப்பாக நீங்கள் இப்போ எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அம்மா அவங்களுடைய ஹெல்ப், அவங்களுடைய கைடன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரிகிறீங்க. ஸோ உங்கள் மனசில் இருக்கிற பாரம் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். ஓகே, இல்லைன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம், உங்கள் மனசை விட்டு நீங்கள் பேசலாம். ஏன்னா நிறைய என்ன எப்படி தெரியுதுன்னா நீங்கள் வந்து ஒரு இறுக்கமாக இருக்கிறீங்க அப்படின்றது கூட தெரியுது. உங்களோட மனசில் இருக்கிறது நிறைய விஷயம் வந்து வெளியே தெரியலை. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் இதில் இருக்கீங்க, உங்களோட லைஃப்பில் இருக்கீங்க. அது வந்து ஒரு ஹாப்பி தான். பட் ஆனால் வந்து நிறைய பர்சன் ஒரு சரௌண்டட் அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்கு வந்து டார்ச்சர், ஒரு கஷ்டங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ரிலீஃப் ஆகிக்கோங்க அதிலேருந்து. ஸோ அதர் திங், ஸோ இந்த எனர்ஜியிலேருந்து வெளியே வாங்க. அதே மாதிரி வந்து வீட்டில் ஏதாவது செல்லப்பிராணி வளர்த்துட்ருப்பீங்க அப்படின்னு தோணுது. மெயினாக டாக் தெரியுதுங்க, வாங்கியிருப்பீங்க, இல்லைனா வந்து இது பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியும் தெரியுது இதிலேருந்து உங்களுக்கு. சிலருக்கு வந்து மெசேஜ் கால் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அது வந்து எப்படி இருக்கும் அந்த மெசேஜ் அப்படின்றது வந்து அதான் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எனக்கு ரிப்பீட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அந்த மெசேஜாக இருக்கட்டும், அந்த காலாக இருக்கட்டும், அது உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் தான் உங்களுக்கு தெரியுது. அவங்க வந்து
குட் திங்க் அப்படின்றது இல்லை, உங்கள் மேலே அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரிப்பீட்டடாக அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், பாஸ்டில் இருந்த பர்சன் தான் அவங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் கார்ட்ஸ் எடுக்கலை, மெசேஜஸ் வந்து உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓவரால் உங்களுடைய ப்ரொடெக்ஷன், உங்களுடைய ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மெயினாக உங்களுடைய ஒரு செல்ஃப் ஃப்ரீடம் கூட சொல்லலாம் இது. ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜி தான் எனக்கு வருது. உங்களுக்கு இப்படி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள். இது வந்து தொழிலில் கூட இருக்கலாங்க. ஸோ போட்டி பொறாமைகள், அவங்கள வந்து ஒரு ஜெலஸ், லாட் ஆஃப் ஜெலஸ் தான் இங்கே தான் மெயினாக வருது. லாட் ஆஃப் ஜெலஸ் உங்கள் மேலே வந்து அவ்வளோ ஜெலஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். பின்னாடி காசப் அப்படின்றதும் போயிட்டுருக்கு. நீங்கள் வாலண்டரியாக பேச மாட்டீங்க, பட் இருந்தாலும் அவங்க மூலியமாக ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஓவரால் உங்களோட எனர்ஜி நீங்கள் பார்த்துட்டீங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.